power of the Holy Spirit, the power of the witnesses, the power of the gospel. ಸುವಾರ್ತೆಯ ಶಕ್ತಿ. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ಸುವಿಶೇಷத்தில் ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ. சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? ಸುವಾರ್ತೆ ಎಂದರೇನು? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ಒಂದೇ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಿದರೆ ಯೇಸುವಿನ ಅன்பು. ಯೇಸುವ ಪ್ರೀತಿ. ஒரே வார்த்தையில் ಯೇಸುವಿನ ಅன்பು. ಒಂದೇ ಮಾತಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ. உங்க மேல வச்ச அன்பு. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ. அவர் அந்த அன்பின் நிமித்தமா அவர் பண்ண தியாகம். ಆ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ ಆತನು ಮಾಡಿದ ತ್ಯಾಗ. அந்த அன்பிற்காக அவர் கொடுத்த விலை. ಆ ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದ அவர் ಮರಣ, அவர் வருகை, ಆತನ ಬರುವಿಕೆ. ಇದು ಸುವಿಶೇಷமா சொல்றதுல ஒரு வல்லமை அடங்கியிருக்கு. ಇದನ್ನು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. எங்கெங்கயா சாட்சி, எங்கெங்கெல்லாம் சாட்சியா இருப்போமா? ಎಲ್ಲೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. ಯೆರೂಸಲೇಮಿலும், ಯೆರೂಸಲೇಮಲ್ಲೂ, ಯೂದೇಯಾವಿலும், ಯೂದೇಯ ಮುழுவதிலும், ಯೂದೇಯ முழுவதிலும், சமாரியாவிலும், ಸಮಾರ್ಯದಲ್ಲೂ, பூமியின் கடைசி பரியந்தமும், ಭೂಮಿಯ ಕೊನೆಯವರೆಗೂ. இங்க 4 இடம் சொல்லிருக்காங்க. ಇಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಯೆರೂಸಲೇಮ್. ಯೆರೂಸಲೇಮ್. ಯೆರೂಸಲೇಮ್ನ என்ன சொல்லுங்க? ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂದ್ರೆ ಏನು? நான் வாழ்ற என் இடம், என் குடும்பம். ನಾನು ಜೀವಿಸುವ ಒಂದು ಸ್ಥಳ, என் உள்ளூர், ನನ್ನ ತವರು ನಗರ. லோக்கல்ல நான் இருக்கிறேன் பாருங்க, அது ನಾನು ಜೀವಿಸುವ ತವರು ನಗರ. யூதேயா முழுவதிலும் அப்படின்னு சொன்னா, யூதேಯ ಪೂರ್ತಿ ಎಂದರೆ நம்மை சுற்றில இருக்கிற சமுதாயம், என் அண்டை எல்லாரும் சேர்ந்து. ನಾನು ಜೀವಿಸುವ ದೇಶ. சமாரியாவிலும் என்று சொல்லும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ಸಮಾರ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சமாரியானா என்ன அர்த்தம்? ಸಮಾರ್ಯ ಅಂದರೆ ಏನು? அந்த காலத்துல, ಆ ಕಾಲದಲ್ಲಿ யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. ಯೂದರಿಗೂ ಸಮಾರ್ಯಗೂ ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧವಿರುವುದಿಲ್ಲ. பாக்குறாங்கல்ல, ಈಗ ನೋಡ್ತಾರಲ್ಲ, அந்த ಜಾತಿ, ನೀ இந்த ಜಾತಿ, ನೀನು ಆ ಜಾತಿ ಈ ಜಾತಿ, நீ கலரு, நீ வெள்ளை, நீ கருப்பு, ನೀನು ಬಿಳಿ ನೀನು ಕಪ್ಪು, இதெல்லாம் அங்க இருக்காது. ಇದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆக சமாரியாவிலும் காஸ்பெல்ல கொண்டு போணும். ನೀನು ಸಮಾರ್ಯದಲ್ಲೂ ನಿನ್ನ ಸುವಿಶೇಷ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು. சமாரியாவுக்கும் கொண்டு போணும். ಸಮಾರ್ಯಕ್ಕೂ ಕೊಂಡು அப்படினா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದರೆ ಏನು? நீ விரும்புகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ನೀನು ಇಷ್ಟಪಡುವವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, விரும்பாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். ನೀನು ಯಾರೆಲ್ಲ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲವೋ ಅವರಿಗೋಸ್ಕರ, நீங்க வெறுக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். ನೀವು ಯಾರನ್ನೆಲ್ಲ ನೀವು வெறுக்கிறவங்க என்னம்மா வெறுக்கிறது ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೀರೋ ಅವರಿಗೋಸ್ಕರವೂ ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು. நீங்க யாரையெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்களோ அவங்களுக்கும் சுவிசேஷங்க. ನೀವು ಯಾರೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತೀರೋ ಅವರಿಗೋಸ್ಕರನೂ சொல்லமா, ಸುವಾರ್ತೆ. கால் ஃபார் ஆல்ங்க, ಎಲ್ಲರಿಗೂ ಕರೆ, அனைவருக்குமான அழைப்புங்க இது. ಎಲ್ಲರಿಗೂ ಕರೆ. அதன் பிறகுதான் ಆದ ನಂತರ உலகமெங்கும், ಭೂಮಿಯ ಕಡೆವರೆಗೂ, பூமியின் கடைசி பரியந்தமும், ಭೂಮಿಯ ಕೊನೆವರೆಗೂ. இப்ப நம்ம ஆளுங்க ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. ಈಗ ನಮ್ಮ எடுத்த உடனே ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. எடுத்த உடனே ತೆಗೆದು ತಕ್ಷಣ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ஊழியம் தான். ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸೇವೆನೆ, பேரே இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, ಹೆಸರೇ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸೇವೆ. வீடெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ಮನೆಯೆಲ್ಲ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಲ್ಲ. குடும்பம்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ಕುಟುಂಬ ಮುಖ್ಯವಲ್ಲ. சமுதாயம் முக்கியம் கிடையாது. ಸಮುದಾಯ ಮುಖ್ಯವಲ್ಲ. இங்க ஒருத்தர் முழுகிட்டு இருப்பாரு, ಇಲ್ಲೊಬ್ರು ಮುಳುಗುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? சிரிக்கிறீங்களா? ನಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இங்க ஒருத்தர் முழுகிட்டு, ஐயோ அம்மா, ಇಲ್ಲೊಬ್ಬರು ಮುಳುಗಿ கடல்ல முழுகிட்டு இருப்பாரு. இவர் இங்க இருக்கிறவங்களை காப்பாத்த மாட்டாரு. ಇಲ್ಲಿರುವವನನ್ನು ಕಾಪಾಡೋದಿಲ್ಲ. இன்டர்நேஷனல் ஊழியம், ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸೇವೆ. அங்க யாரோ ஒருத்தர் முழுகிட்டு இருப்பாங்க, ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಮುಳುಗುತ್ತಾ ಇರ್ತಾರೆ, அங்க போய் கை தூக்க போவார். ಅಲ್ಲೋಗಿ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. இருக்கட்டும், அதுவும் நல்லது. ಇರ್ಲಿ, ಅದು ಒಳ್ಳೇದೇ. உங்க வீட்ல ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்காங்க, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வீட்ல ஒருத்தர் ஆண்டவர் இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ದೇವರಿಲ್ಲದೆ ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. பக்கத்து வீட்ல சமுதாயத்துல எத்தனை பேர் ஆண்டவர் இல்லாம இருக்காங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರಿಲ್ಲದೆ ಎಷ್ಟೋ இந்த ಜನ உண்மையான இயேசுவை தெரியாம எத்தனை பேர் அலைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. ನಿಜವಾದ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದೆ ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க நிம்மதின்னு சொல்லி எங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮದಿ ಅಂತ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனுஷனை தேடி போறாங்க நிம்மதிக்காக, ಮನುಷ್ಯರನ್ನು ಹುಡುಕಿ ನೆಮ್ಮದಿಗೋಸ್ಕರ, மரத்தை தேடி போறாங்க நிம்மதிக்காக, ಮತವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மலையை தேடி போறாங்க நிம்மதிக்காக, ಬೆಟ್ಟವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரையோ தேடி போறாங்க, என்னென்னவோ செலவு பண்றாங்க. ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ என்னன்னா பண்ணிக்க, எப்படின்னா போ, ನೀನೇನಾದ್ರೂ ಮಾಡ್ಕೋ. நான் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு, ನಾನು ಕೋಟು ಸೂಟ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ தான் பண்ணுவேன். ನಾನು ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸೇವೆಯನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ. அங்க இருந்து எனக்கு அழைப்பு வரணும், ಅಲ್ಲಿಂದ ನನಗೆ ಕರೆ இங்க ಬರಬೇಕು, இருந்து எனக்கு அழைப்பு வரணும், ಇಲ್ಲಿಂದ ಕರೆ ಬರಬೇಕು. என் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா ஆரம்பிக்கிறார் பாருங்க. ನನ್ನ ದೇವರು ಎಷ್ಟು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಸಮಾರ್ಯ, யூதேயா முழுவதிலும், ಯೂದಯ ಫುಲ್, அதுக்கு முன்னாடியே, ಅದಕ್ಕೆ ಮುನ್ನವೇ ಯೆರೂಸಲೇಮ್. ಯೆರೂಸಲೇಮ್ನ என்ன? ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂದರೆ ಏನು? ಮೊದಲ என் குடும்பம் நான் வாழ்ற இடங்க. ನೀವು ಜೀವಿಸುವ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸ್ಥಳ.
வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்க, ಮನೆಯಲ್ಲಿರುವ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು அப்பா ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ, அம்மாவுக்கு சோறு போட மாட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಊಟ ಹಾಕುವುದಿಲ್ಲ. ஆனா அனாதாசிரமத்துல போய் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. ಆದ್ರೆ ಅನಾಥ ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟ ಹಾಕುತ್ತಾರೆ. என்னடா உங்க கான்செப்ட்? ಏನಪ್ಪಾ ನಿನ್ನ ಕಾನ್ಸೆಪ್ಟ್? என்ன உங்க கான்செப்ட்? ಏನ್ ನಿಮ್ಮ ಕಾನ್ಸೆಪ್ಟ್? வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு முதல்ல சோற போடு, பாலை கொடு, டீ கொடு, முட்டைய வாங்கி கொடு. ಮನೆಯಲ್ಲಿರುವ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಊಟ ಹಾಕು, ಟೀಯನ್ನು ಕೊಡು, ಮೊಬೈಲ್ ಅನ್ನು இவரு ಕೊಡು. பெருமையா ಇವರು ಹೆಮ್ಮೆಯಿಂದ போறது, ಹೋಗೋದು, அனாதாசிரமம் போறது, ಅನಾಥಾಶ್ರಮಕ್ಕೆ முதியோர் இல்லம் போறது, ವಯಸ್ಸಾಗಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ அங்க போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ಅಲ್ಲೋಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು வீடியோ எடுத்துக்குவாரு, ವಿಡಿಯೋನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. போட்டு அப்படியே ಹಾಗೆ ஏத்து யூடியூப்ல, ಹಾಗೆ ಹಾಕಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ பின்னாடி பேக்ரவுண்ட் சினிமா பாட்டை போடு, ಹಿಂದಗಡೆ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಆಗಿ ಹಾಕಿ நல்ல மியூசிக்க போட்டு விடு, ಒಳ್ಳೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಅನ್ನು ಹಾಕಿ அது 1000 பேர் பார்க்கட்டும். ಅದು 1000 ಜನ ನೋಡ್ಲಿ. எவ்வளோ கருணை உள்ளவர், ಎಷ್ಟು ಕರುಣೆ ಉಳ್ಳವರು, எவ்வளோ இரக்கம் உள்ளவர். ಎಷ್ಟು அம்மாவுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுக்க மாட்டான், ತಾಯಿಗೆ ಒಂದು ಅರ್ಧ ಲೀಟರ್ ಹಾಲು ಕೊಡುವುದಿಲ್ಲ, பண்டிகை வந்தா ஒரு புடவை வாங்கி கொடுக்க மாட்டான், ಹಬ್ಬ ಬಂದರೆ ಒಂದು ಸೀರೆ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? எதுங்க முக்கியம்? ಯಾವುದು ಮುಖ್ಯ? முதல்ல என் வீடு முக்கியம், ಮೊದಲನೇದು ನನ್ನ ಕುಟುಂಬ ಮುಖ್ಯ, அப்புறம் என் தெரு முக்கியம், ಆಮೇಲೆ ನನ್ನ ಬೀದಿ ಮುಖ್ಯ, என் சமுதாயம் முக்கியம், ನನ್ನ ಸಮುದಾಯ ಮುಖ್ಯ, என் உள்ளூர் பட்டணம் முக்கியம், ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವ ದೇಶ ಮುಖ್ಯ, அப்புறம் இன்டர்நேஷனலுக்கு போங்க. ಆಮೇಲೆ ಹೊರ ದೇಶ. போவேணான்னு சொல்லல, ಹೋಗಬೇಡಿ ಅಂತ ஆனா ಹೇಳಿಲ್ಲ, ஆரம்பம் இங்க இருந்து ஆரம்பிக்கட்டும். ಅದೇ ಪ್ರಾರಂಭ ಇಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭ. எடுத்த உடனே ಎದ್ದಿದ ತಕ್ಷಣವೇ இங்கே இருந்து இங்கேயும் முடிக்க கூடாது வேலைய. ಇಲ್ಲೇನೂ ಇದ್ದೆ ಇಲ್ಲೇ ಮುಗಿಸಬಾರದು. சிலர் என்ன பண்ணுவாங்க, ಕೆಲವೊಬ್ಬರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, இங்கே தான் இருப்பேன், ಇಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன், ನಾನು ಮಡಿಕೆ ಒಳಗಡೆನೆ ಇರ್ತೇನೆ, அதானா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன், ನಾ ಮಡಿಕೆ ಒಳಗಡೆ ಇರ್ತೇನೆ, என் குடும்பத்திலே செட்டில் ஆயிடுவேன், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲೇ குடும்பத்துல ಇರ್ತೇನೆ, எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲ எனக்கு ಸಭೆಗೆ விருப்பமானவங்க எல்லாம் ಬಂದಿದ್ದಾರೆ, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ನನಗೆ ಇಷ್ಟವಾದವರೆಲ್ಲ ಸಭೆಗೆ நல்ல ಬಂದಿದ್ದಾರೆ, கம்ஃபர்ட்டா இருக்கிறேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಇಲ್ಲೇ, இங்க விட்டு நான் வெளியே போவே மாட்டேன், ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಈಚೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, என் குடும்பம் முக்கியம், ನನ್ನ என் ಕುಟುಂಬ சர்ச்சு ಮುಖ್ಯ, முக்கியம், ನನ್ನ ಚರ್ಚ್ ಮುಖ್ಯ, இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன், ಈ ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುದಿಲ್ಲ, ஊருக்கே என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு, ಈ ಊರಿಗೋಸ್ಕರ ನನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ, அப்படியும் சொல்லக்கூடாது. ಆ ರೀತಿಯೂ ಹೇಳಬಾರದು. இன்டர்நேஷனல் ஊழியமே முக்கியம் அப்படியும் சொல்லக்கூடாது. ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸೇವೆನೇ ಮುಖ್ಯ ಅಂತ சொல்லுவாங்க ಹೇಳಬಾರದು. தமிழ்ல, ಹೇಳ್ತಾರೆ உள்ளூர்ல ತಮಿಳಲ್ಲಿ. வானம் பிடிக்காதவன் வெளியூர்ல யானை பிடி போறான், ಒಳಗಡೆ ಊರಲ್ಲಿ. அப்ப நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, எல்லா இடமும் முக்கியங்க. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳವೂ ಮುಖ್ಯ. 4 இடத்தை சொல்றாரு, 4 ಜಾಗವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு, ಹಾಗೆ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் ஞானத்துல எவ்வளவு ஞானம் பாருங்க, ನನ್ನ ஹalleluya. ದೇವರು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವನು, அவ்வளவு அந்த அத பிரகாரம் நடந்துட்டா போதுங்க. ಆ ರೀತಿ ನಡೆದರೆ ಸಾಕು. இங்கேயே என் குடும்பம்னு சொல்லி கம்ஃபர்ட்டா உட்காந்துட கூடாது, வெறும் வெளியூர் மட்டும் தான் அப்படி சொல்லி வெளியவும் சுத்த கூடாது. ಇಲ್ಲೇ ನನ್ನ ಕುಟುಂಬ ಅಂತಾನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು, ಹೊರ ದೇಶನೇ ಅಂತಾನು ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ எனக்கு என்ன ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. தப்பு பண்றவங்க தான் அதிகமா கண்ணுல படுறாங்க. ನನಗೆ ಯಾಕೋ ಎಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡೋದೇ எங்க மம்மி ಕಣ್ಣಿಗೆ அடிக்கடி ಬೀಳುತ್ತಾರೆ. நீ எல்லாரையும் திட்டிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி என்ன கேக்குறாங்க பிரசங்கம் ನನ್ನ முடிச்சிட்டு. ತಾಯಿ ಅವಾಗ ಏನಪ್ಪ ಎಲ್ಲಾರು நான் என்ன ಬೈತಾನೆ பண்றதுமா அப்படிதான் தெரியுறாங்க, என்ன பண்றது, இப்ப இருக்கிற ஊழியக்காரங்களும் அதே மாதிரி தான் நிறைய தேவையில்லாத வேலை தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ಏನ್ ಮಾಡೋದಮ್ಮ, ಎಲ್ಲಾರು ಇವಾಗ ಸೇವೆ ಮಾಡೋರು ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. இதுல தெரியாதவங்க பண்ணாலும் பரவாயில்ல, தெரிஞ்சவங்களே பண்றாங்க, என் கூட வளர்ந்தவங்களே பண்றாங்கன்னா எனக்கு வைரியம். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋರು ಮಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದವರೇ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ நான் ತುಂಬಾ அட்மைர் ಕಷ್ಟವಾಗುತ್ತೆ. பண்றவங்க, நான் இஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா இருந்தவங்களே அப்படி பண்றாங்கன்னும் போது நம்மளுக்கு ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ನಾನು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ ಆ ಬಡ ರೀತಿ ಬೇಜಾರಾಗ್ತಾ ಮಾಡಿದರೆ ಇದೆ. ನನಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. என்னென்னவோ சொல்லிட்டு போறாங்க. ಏನೇನೋ ಹೇಳ್ತಾರೆ. அம்மா உயிரோடு இருக்கும்போது புள்ள கவனிக்கவே இல்ல, ತಾಯಿ ಜೀವಂತವಾಗಿರುವಾಗ ಮಗು ஆனா இவர் போய் எல்லா ஊர்லயும் பேய் ஓட்டுறாரு. இப்போ ಇವರೆಲ್ಲ ಈಚೆ ಹೋಗಿ எல்லா ஊர்லயும் போய் வயசானவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு. ಎಲ್ಲ ವಯಸ್ಸಾದವರ ಮೇಲೆ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು அப்ப எனக்கு கேள்வி வருமா வராதா? ನನಗೆ ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದಾ ಇಲ್ವಾ? இது கேட்டா நான் நீ என்ன இந்த மாதிரி பிரசங்கம் பண்ற, ಇದನ್ನು எங்க ಕೇಳಿದ್ರೆ அம்மாவே என்ன ಏನಪ್ಪ ಈ கேக்குறாங்க, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀಯ ಅಂತಾರೆ. சரி, the power of the gospel. நானும் நீங்களும் ஆண்டவரை குறித்து சொல்றோம் பாருங்க, அதான் காஸ்பல். அன்பை குறித்து சொல்றோம் பாருங்க, அதான் காஸ்பல். அந்த காஸ்பலுக்கு வல்லமை இருக்கு. சுவார்ತೆಗೆ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿದೆ ಅಂದರೆ, ನಾನು ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವಾಗ ಕಾತು போகாத இடத்துலயும் காஸ்பல் போய்டும். ಗಾಳಿ ಹೋಗದೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಸುವಾರ್ತೆ ಹೋಗುತ್ತದೆ. இந்த வார்த்தையை சொல்லலாம், ಈ ಮಾತನ್ನು ಹೇಳೋಣ, சுவிசேஷம் என் சுவாசமாகட்டும். ಸುವಿಶೇಷವೇ ನನ್ನ ಒಂದು ಶ್ವಾಸವಾಗಲಿ. ಮೂಚೆ ಸುವಿಶೇಷமா இருக்கட்டும். ನನ್ನ ಶ್ವಾಸವೇ ಆ ಸುವಾರ್ತೆಯಾಗಿರಲಿ.